ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேச்சர் கிராஃப்ட் வேர்ல்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இது வந்துட்டு இதோட வீடியோ கட்டிங் வீடியோ வந்துட்டு நம்ம போன பிளாக்ல பார்த்தோம். இப்போ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த சென்டர் பார்ட் வந்து கட் பண்ணாமல் இருக்குது, அதனால் நான் அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு லைனிங்கில் வந்துட்டு நம்ம எப்படி டாட் பிடிக்கணும்னு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சென்ட்ரு இதை வந்துட்டு இப்படி சென்ட்ரா இப்படி இந்த ரெண்டையும் கொக்கி தைக்கிற சைடு கழுத்து இருக்குல்ல, அந்த சைடு வந்துட்டு இப்படி மடிச்சுட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு இப்போ நான் மடித்த உடனே எனக்கு அந்த மடிப்பு இருக்கும், அது வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ டேப் எடுத்துக்கிட்டு கரெக்டாக 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு செஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், ஒரு சிலருக்கு செஸ்ட் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நார்மல் சைஸுக்கு இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நமக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தாலே தெரியும். இந்த அவங்க அளவு கொடுக்குறாங்களே, அந்த அளவு ப்ளவுஸில் ஆளை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக எல்லாருக்கும் வந்து நம்ம 1.5 இன்ச்சு வைக்கலாம். இப்போ அவங்க வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்துட்டு இப்போ 9.25 இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு 37 சுற்றளவு உள்ள ஒரு ப்ளவுஸாக இருக்கும். இல்லைனா 37.5 அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் நார்மலாக நம்ம 1.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை நம்மங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு 1.5 இன்ச்சு வைக்கிறது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஃபிட்டை கரெக்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இந்த இது பாருங்கள், இது வந்துட்டு கொஞ்சம் 1.5 இன்ச்சு வச்சுருந்தோம்னா நமக்கு இப்படி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த ஸ்டிச்சிங். இப்போ இது வந்துட்டு பார்க்குறப்பே நமக்கு தெரியும், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ப்ராடாக இருக்குது அப்படின்னு தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம 1.25 இன்ச்சு வைக்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இவங்களுக்கு வந்துட்டு நான் 1.25 வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் 1.25 வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம குறித்து ஸ்ட்ரைட்டாக போட்டுப்போம். நான் இப்போ இந்த சைடு திருப்பிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தோதாது. இப்போ இது மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போட்டேன். இப்போ இதை வந்துட்டு இப்போ இந்த சென்ட்ரு பார்ட் நம்ம அந்த 1.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, நமக்கு இதுதான் இதோட சென்ட்ரு பார்ட்டு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரணும். இப்போ இங்கே நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அதே டிஸ்டன்ஸை இங்கேயே வச்சு இங்கேருந்து இப்படி நம்ம கோடு போட்டுட்டோம்னா இங்கேருந்து 1.25 இருக்கணும், இங்கேருந்து 1.25 இருக்கணும். அப்போது இதோட மொத்த அளவு வந்து 2.5 இன்ச்சுக்கு நமக்கு இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு போன வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன், அது மாதிரி போட்டு காட்டுறேன். இப்போ அது மாதிரி தான் இதுலேயும் போடுறேன். ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு 1.25 இருக்கணும், இங்கே ஒரு 1.25 இருக்கணும். அதாவது நம்ம இப்படி மடித்து தைப்போம், அப்போது இந்த இடத்துல 1.25 இருக்கணும். இப்போ இங்கேயும் 1.25 இருக்கும், இந்த சைடும் 1.25 இருக்கும். இதை நம்ம அப்படியே இப்படி தைச்சிருவோம். ஓகேவா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதோட சென்டர் பார்ட்டு இங்கேருந்து ஒரு 1.25 நான் நோட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து சென்டர் பார்ட்டு. இப்போ இதுலேருந்து நான் ஒரு 1.25 நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இதை 2.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். 2.5 இன்ச்சுனா 1.25 அதாவது இந்த சைடு 1.25 இந்த சைடு 1.25 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த இதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸோட டேரெக்டாக இந்த லைனிங்கோட வச்சு இதை ஜாயின் பண்ணிடுவோம். பிகினராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் அப்படியே இந்த லைனிங் துணியை வந்து ப்ளவுஸோடு வச்சு ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல பக்கம் வந்து இப்போ இதுதான் நல்ல பக்கம், இது வந்துட்டு இது வந்து உள் பக்கம், இது நல்ல பக்கம். ஓகேவா? அப்போ இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் துணியை வச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச்சு நம்ம வச்சோம் இல்லையா, அதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மோட்டரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, கீழே எப்படி பெடல் பண்ணுறீங்க அதை காட்டுங்கன்னு. அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதை கற்றுக்கோங்க.
இது வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சு தைக்கலாம் நமக்கு துணி இல்லைன்னா. இது கொஞ்சம் 1 இன்ச்சு வச்சு தைச்சோம்னா இது கொஞ்சம் நமக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கும். அது மடங்கிக்காமல். அதுக்காக மட்டும் தான் இவ்வளோ துணி விடுறது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா 1 1/2 இன்ச்சு கூட விட்டு அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இல்லை துணி இது பத்தலை அப்படின்னா நம்ம 1/2 இன்ச்சு வச்சு தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தைச்சிட்டு இப்படி மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இது தைச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி இருக்கா, இப்படி ரெண்டையும் வச்சுட்டு இப்படி சுற்றி தையல் போட்டுக்கோங்க. சரி, நான் என்ன போட்டு காட்டுறேன். நான் ஆக்சுவலாக போட மாட்டேன், ஏன்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு, நான் பிகினராக இருக்கும்போது போட்டு தான் நான் தைச்சேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் நகர்ந்து வராமல் இருக்கும், உங்களுக்கு தையல் போட ஈஸியாக இருக்கும். ஒட்டியே போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் தையல் வந்துட்டு நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தெரியாது. நெக்ஸ்ட்டு இப்படி வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் துணி நகராமல் இருக்கும். நல்லா எந்த துணியும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் இப்போ நல்லா தள்ளி வச்சு இப்படி தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இந்த சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இப்படி துணி இருக்குது, நான் கட் பண்ணி இப்போ நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுவோம். நான் அளவு போட்டதை அப்படியே தான் தைக்கிறேன், எதுவும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் நான் தைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த டாட்டு 1.25 வந்துட்டு பார்த்துக்கணும். இது வந்துட்டு நம்ம இப்படி போட்டனால நமக்கு கூட தான் இருக்கும். 1.25 இப்போ நான் வச்சுருக்க இடத்துல கரெக்டாக எனக்கு 1.25 இருக்குது. இப்படி வச்சு வேணாலும் பார்த்துக்கோங்க ஊசியில். இந்த பாருங்கள், இதுதான் 1.25, இது 1.5 ஊசி நகர்ந்து இருக்குது. ஊசி இடத்துல 1.25 வச்சுருக்கேன். இப்போ இந்த டாட் அவ்வளோதான். இதை பாருங்கள், இந்த டாட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் அந்த பக்கத்து டாட்டையும் தைச்சிருங்க. இப்போ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் வந்துட்டு நான் 2 பக்கமும் தைச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஷோல்டர் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு, இது வந்துட்டு ப்ளவுஸ் துணி, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிடுறது. அதனால் இது எப்படி இருக்குது, நான் லைனிங் வந்துட்டு லைனிங் தான் நம்ம கட் பண்ணது, அதனால் லைனிங்கை கேல்குலேட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது நம்ம வந்துட்டு 1/4 இன்ச் இப்போ அதே மாதிரி அந்த சைடு தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுவோம். பட்டி ஜாயின் பண்ணுறது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போணுச்சுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ.